வணக்கம், வெல்கம் டு சித்ரா முருகேஷ் கிச்சன். எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் வச்சு பிரசாதம் தான் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு உப்பு சீடை, வெள்ளை சீடை, தேன்கோள் எல்லாமே உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நிறைய பேர் பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல, நான் இனிமேல் போய் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய சேனல்ல இருக்கு, நீங்க போய் பார்த்து பண்ணலாம். மாவு எப்படி அரைக்கணும், கடையில் வாங்கின மாவு இருந்தால் எப்படி பண்ணணும், வீட்டில் மாவு அரைச்சா எப்படி பண்ணணும்னு எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளாக, அதாவது இப்போ யங் கப்புள்ஸ் இப்போ தான் கல்யாணம் ஆனவங்க இருப்பாங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டைம் இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வீட்டுக்கு ஈவினிங் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவளை வச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு பிரசாதம் பண்ணிடலாம். ஒரு 2-3 பிரசாதம் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஒன்றா நம்ம பார்க்கலாம். அவல் இருந்தாலே போதும், ஏன்னா கிருஷ்ணருக்கு அவல் இருந்தாலே போதும். அவல், வெண்ணெய், பால், தயிர் இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம இன்றைக்கி அவல் வச்சு பாயசம் பண்ண போகிறோம், அவலில் பொங்கல் ஒன்று பண்ண போகிறோம், அவல் லட்டு, அதுக்கப்புறம் அவலில் ஒரு தயிர் சாதம். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவல் பாயசம் பண்ணிடலாம். நாம் அதுக்கு நெய் விட்டுக்கலாம், கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு. நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. அது அவலை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா புடச்சி இந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துருங்க. முடிஞ்சிருந்தால் வெள்ளை துணியில் போட்டு லைட்டாக ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ நான் அது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவல் அதை ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இதை சேர்த்துடலாம். வெல்லம் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 கப் அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3/4 கப்பு வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இல்லை வெல்லம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் ஆகிடுது. இப்போ காய்ச்சி ஆறின பால் சேர்க்க போகிறேன். அது சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கலாம். நீங்கள் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன், நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கலாம், இல்லைன்னா நார்மல் சுகர், ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதில் ஒரே ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் நம்ம சேர்த்துடலாம். இல்லைங்க, ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், அவ்வளோதான். இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவலில் பாயசம் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பொங்கல் தான் பண்ண போகிறோம். நீங்கள் கெட்டி அவல், லேஸ் அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன வீட்டில் இருக்கோ அதை உடனே பார்த்து டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறோம். அதுக்கும் நான் நல்லா ஒரு கப் அவல் எடுத்து அதை நல்லா ஊற வச்சுருக்கேன் பாருங்க. ஆமாம், இது கெட்டி அவல் நான் எடுத்துருக்கிறது. ஸோ நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் பேனில் நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துப்போம். முந்திரி பருப்பு வறுபட்டுட்டு இப்போ ஊற வச்சு அவல் சேர்த்துக்கலாம். பாருங்க, அவல் நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்க்கும் போது அது நெத்து ஆகிடும். அதனால நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ 1 கப் அவலுக்கு நல்லா ஒரு 1.5 கப்புக்கு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கலரிடுவோம். ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இதுலேயே ஒரே ஒரு சிட்டிகை பாருங்க பச்சை கற்பூரம். இப்போ நெய் கொஞ்சம் சேர்த்து கலரிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், அவல் நீங்கள் நல்லா மசிச்சுட்டு வெள்ளை கரைசல் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சேர்ந்தாப்பில் வரும். தெரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா நெத்து அவள் முடிச்சு பார்த்துட்டு இருக்கும் நம்மள. இப்போ பாருங்க, கரெக்டாக சேர்ந்தாப்பில் இருக்கு.
நம்ம வந்து பாயசமாக பண்ணோன்னா அந்த அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படாது. ஜஸ்ட் இந்த முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு மட்டும்தான் தேவைப்படும். நம்ம இந்த மாதிரி பொங்கலாக பண்ணோன்னா கொஞ்சம் நெய்யில் அது தளர அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் நெய் யூஸ் பண்ணுறோம். பாருங்க, நம்ம நெய் விட்டா மாதிரி இருந்ததா? பாருங்க, எல்லாம் இழுத்துக்கணும் அண்ணா. கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி. அதாவது அவலில் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இப்போ வந்து அவல் லட்டு தான் பண்ண போகிறோம். நான் நெய் காய்ச்சின பாத்திரத்துலேயே வந்து அவலில் வந்து வறுத்துக்கிறேன். நான் லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். பாருங்க, அவல் நல்லா சுத்தம் பண்ணிட்டு போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அவலை நல்லா புடச்சி அந்த டஸ்டெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் போட்டு லைட்டாக ஒரு தேய்ச்சி, ரொம்ப தேய்ச்சிடாதீங்க, லைட்டாக ஒரு தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா டஸ்ட் எல்லாம் வந்துடும். இது வந்து ரொம்ப வறுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அது சும்மா பாருங்க, அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அவல் நல்லா வறுப்பட்டுருக்கு. ஒரு 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பு, அதையும் இது ஒரே சேர்த்துடலாம். நம்ம சும்மா ஜஸ்ட் அந்த சூடு வந்தால் போதும். எல்லாருக்கும் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். பட் இதே போதும். ஒரு 10 பாதாம், 10 முந்திரி போடலன்னா அது கூட போட்டுக்கலாம். ஆமா, பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஆமா, ஆஃப் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து நெய் எங்கே வாங்குறேன்னு கேட்குறீங்க. நெய் வந்து நான் வீட்டில் தான் காய்ச்சிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி எடுத்து வச்சுட்டு அந்த ஃப்ரெஷ் நெய் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன் பிரசாதம் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ தான் ஜஸ்ட் காலையில் காய்ச்சிட்டு உடனே எடுத்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரியுதா உங்களுக்கு? நம்ம வீட்டில் காய்ச்சும் போது தான் இந்த மாதிரி அழகாக நல்ல கலர் வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி இப்போ நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். நம்ம அவல் லட்டுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கோம் அரைக்கும் போது. இருந்தாலும் வந்து வறுத்துட்டு மேலாக போடும்போது அதுவும் நல்லாயிருக்கும். முந்திரி, திராட்சை ரெண்டுமே சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூடே போதும், நல்லா வறுப்பட்டுரும். இந்த சூடே போதும். இப்போ வந்து நம்ம வறுத்தோம் இல்லையா அவல் லட்டுக்கு, அது நல்லா ஆறி இருக்கும். மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துட்டு நம்ம வறுத்த அவலை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை வந்து கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அவல் லட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். நான் வந்து ஒரு 3 கப்பு லேஸ் அவல் தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 கப்பு எடுத்துக்கிட்டேன். 2 கப்பு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிப்போம். அவல் அப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சாச்சு. நான் ஆல்ரெடி வறுத்த இல்லையா முந்திரியும் திராட்சையும், அதையும் இதுலேயே சேர்த்தாச்சு. கொஞ்சம் நெய்யோடு இருக்கு பாருங்க, அதுலேயே சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துணும். அடுத்த மிக்சர் இருக்கிறதையும் சேர்த்து அதே மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். மிச்சம் இருக்கிற அவல் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம வந்து அவல், முந்திரி, பாதாமெல்லாம் வறுத்தோம் இல்லையா, அதை நல்லா பொடி பண்ணியாச்சு. நாட்டு சக்கரையும் சேர்த்து பொடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வறுத்தோம்ல முந்திரியும் திராட்சையும், அதையும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து நெய் விட்டு தான் நான் வந்து உருண்டை பிடிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா பால் தெளிச்சியும் பிடிக்கலாம். ஆனால் வந்து பால் தெளித்து பிடிச்சிங்கன்னா 1 நாள் 2 நாளோட போயிடும். இப்போ நீங்கள் நெய் விட்டு உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு நல்லாவே வச்சுக்கலாம். இல்லை, இது ஒன்று ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் கூட. நம்ம இதுக்குன்னு பண்ண வேண்டாம், ஸ்நாக்ஸாக கூட பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து இன்னும் பிடிச்சி பார்ப்போம். கொஞ்சம் வேண்டியிருக்கும். அவ்வளோதான். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். உருண்டை பிடிச்சிடலாம். வேணுங்கிற சைஸ்க்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம். நம்மளுடைய அவல் லட்டு வந்து ரெடி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து அவலில் தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். நல்லா 1 கப் அவல் எடுத்து ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. நம்ம தயிர் சாதம் இப்போ செய்ய போகிறோம். தேவையான உப்பு. எப்பயுமே சொல்கிறது, அவலில் வந்து உப்பு ரொம்ப தாங்காது, அதனால உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் விட்டுருவோம்.
தயிர் விட்டுட்டு அது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் தாளிக்கிறது தாளிச்சிடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். கடுகு, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி. ஆஃப் பண்ணிட்டேன். இதை அப்படியே சுட 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 நீங்கள் அந்த பெருங்காயத்தை மேலே விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சின்ன கப்பில் ஒரு கப்பு பால் அதையும் சேர்த்துக்கலாம். ஊற ஊற கரெக்டாகிடும் தயிர் சாதம். உங்களுக்கு உடனே சாப்பிட போகிறது இல்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். தயிர் சாதத்தையும் எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து அவல் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவலில் பிரசாதம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் நேற்றுக்கே வந்து வெள்ளை சீடை உப்பு சீடை பண்ணிட்டேன். பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து தேன் குழல் புழியணும். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு வீடியோலாம் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் தேன் குழல் மட்டும் புழிய போகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி பண்ண முடியல, இந்த மாதிரி வெள்ளை சீடை உப்பு சீடெல்லாம் பண்ண முடியல, ஆஃபீஸ் விட்டு வந்து எனக்கு டைம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு வெள்ளை சீடை உப்பு சீடெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கிருஷ்ணருக்கு அவல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் அவலில் என்ன பண்ண முடியுமோ, நான் இப்போ ஒரு 4 ஐட்டம் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நீங்கள் வந்து அவலில் வந்து ஆமாம் நவநீதம் கூட பண்ணலாம். அது ஒன்றும் இல்லை, வெண்ணெய், சர்க்கரை, ஏலக்காய், கல்கண்டு, ஏலக்காய் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அப்புறம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால பால், தயிர் இதெல்லாம் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணாலே போதும். ஸோ என்ன முடியுதோ அதை பண்ணுங்க. அவல் பிரசாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி மாவு எப்படி அரைக்கணும், உப்பு சீடை எப்படி பண்ணணும், வெள்ளை சீடை எப்படி பண்ணணும், அப்புறம் தேன் குழல் எல்லாம் மனோகரம்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமாக வெள்ளை சீடைக்கு மட்டும் ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். வெள்ளை சீடை நீங்கள் நல்லா மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு போடும்போது, அதாவது எண்ணெயில் போடும்போது லைட்டாக அகண்டு போகிற மாதிரி இருந்தது. பயப்பட வேண்டாம், டக்குன்னு டென்ஷன்லாம் ஆக வேண்டாம். நீங்கள் மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கோதுமை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருட்டி போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அகண்டு போகாது. நல்லா அழகாக பெருசாக அழகாக கரெக்டாக வரும். ஆமாம், டெஃபினட்டாக அகண்டே போகாது. அதனால நல்லா வரும். இது வந்து வரல அப்படிங்கிறதுக்காக ஒரு டிப்ஸ். இல்லைன்னா நார்மலாக நீங்கள் பண்ணாலே வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் எல்லாருக்குமே வந்து கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.